ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் தானே இருக்கீங்க? வீட்லயே இருக்க. நான் இப்போ ஒரு சோகமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சோகம்னா ரொம்ப பெரிய சோகம் கிடையாது, ஆனா நம்ம சேனலுக்கு அது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்க ஒரே ஒரு பைக்கு உடஞ்சு போச்சு. புதுசு வாங்கலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து கடையும் இல்லை. இருந்தாலும் கையில் கிடைச்ச ஹெட்செட்டை வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா அதோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கு. என்னோட வாய்ஸ் கேட்குதோ இல்லையா, ரோட்ல போற வட்டி சவுண்டும் குருவி சத்தம் தான் கேட்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை மட்டும் பொறுத்துக்கோங்க. உண்மையை சொல்ல போன வீடியோ ரொம்ப மொக்கையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏதோ ஹிட் ஆகிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனித குல பாடிக்க ஐயா கேப்டன் அமெரிக்கா தான். சரி, இப்போ எதுக்கு என்ன காக்கா பிடிக்கிற? கண்டுபிடிச்சிட்டா, என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறா. பேசாம இப்ப நான் பெருசாவே வச்சிருந்துக்கலாம் இல்ல? டெட்பூல், நீ எப்போதான் அந்த மைண்ட் வாய்ஸ்ங்கிற பேர்ல உளறறதா நிப்பாட்ட போற? கேப்டன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த மைண்ட் வாய்ஸ் வச்சு தான் புல போட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னடா காமெடியா வராத கம்போதிரி பேர் வச்சு கருப்புள்ளி சிம்பிளி குத்தி கழுத வெளியே விட்டுருவாங்க. சரி, என்னவோ பண்ணி தோல. உங்களை மாதிரி நல்லவர் வேற யாருமே கிடையாது கேப்டன். சரி, வேலையை பாரு. உண்மையிலே கேப்டன், உங்களை மாதிரி நல்லவர் வேற யாருமே கிடையாது. இப்போ என்னதான்டா வேணும் உனக்கு? அது உடனே கேப்டன், கடையை திறந்துருப்பாங்க, நான் போய் சாப்பா வாங்கிட்டு வந்துட்டுமா? ஜாமானா? தேவையான ஜாமான் தான் நேத்தே வாங்கியாச்சு. ஐயோ அது இல்லை கேப்டன், நான் சொல்றது கவர்மெண்ட் கடை. அப்படின்னா நீ எதை சொல்ற? அதாவது கேப்டன், அது இந்த கடை சரக்கா? அதேதான் கேப்டன், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உடனே போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். முடியாது, இது குடும்ப சேனல் நினைச்சா வேற எதுவும் நினைச்சா? சரக்கு அடிக்கிறது தப்பு. சரக்கு அடிக்கிறது தப்பா? நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன். ஒரு காலத்துல எனக்கு தெரியாம டேபிள் கடையில மறைச்சு வச்சு பல பாட்டில் பேசிருக்கீங்க. சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? வேற என்ன, சரக்குதா? அறிவில்லாம பேசாத. 144 டைம்ல சரக்குலாம் இருக்காது. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது கேப்டன், நான் சொல்றதை கேளுங்க. என்னோட இன்ஃபார்மர் பொய்யா சொல்லுவா? சரி, சரக்கு இல்லாம ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. என்ன கேப்டன் இப்படி கேக்குறீங்க? அவன் சரக்கு கிடைக்காம வார்னிஷ கலக்கி குடிச்சிட்டு சாவுறா. இதெல்லாம் மடத்தணும். குடும்பத்தை பத்தி நினைச்சு பார்த்தா எல்லாம் பண்ண தோணுமா? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. சரி, வாங்கிக்கோ, ஆனா நீ போக கூடாது. அதனால என்ன, நீங்க பெர்மிஷன் கொடுத்ததே போதும். நம்ம ஆளோட போய் சொல்லிடலாம். டேய் ஆளா, போய் சரக்கு வாங்கிட்டு வா. சூப்பர். ஆனா காசுக்கு என்ன பண்றது? என்னடா காசு படம்? மனுஷன் கிட்டக்கு இருப்பா, நாளைக்கு இருப்பா. போய் வாங்கிட்டு வாடா. இங்க யாரு என்ன மரவத்திரியா மாத்த பாக்குறியா? ஏற்கனவே எனக்கு சம்பளம் பாக்கி தரணும், ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு சம்பளம் பாக்கியா? ஆலன் கிட்ட காசு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட காசு கொடுத்தனே, என்னாச்சு? அது கேப்டன், அது நான் அதையும் திருட்டியா? ஷோ முடிஞ்சதான் வச்சுக்கிறேன். மறுபடியும் வா. ஏற்கனவே வாங்கினாடிலாம் அது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு அடி வாங்கினா நச்சிரும். கண்டிப்பா எனக்கு நச்சிடுறேன். எதை கேப்டன்? உன்னோட காலை. சரிங்க கேப்டன். டே ஆளா, போய் தொலைடா. போனா எங்கிட்டு போறது? காசு இல்லாம போய் என்னன்றது? சரி, பர்ஸ்ல உள்ளதை எடுத்துட்டு போய் தொலை. உன் பர்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டேன், அதில் வெறும் 12 ரூபா தான் இருக்கு. ஆமா, பர்ஸ்ல அவ்வளோதான் கேஷ் இருக்கும். என்னோட பேண்ட் கிடக்கா? உன்னோட பேண்ட்டை முதலே பார்த்துட்டேன், அதில் 10 பைசா கூட இல்லை. ஓ அப்படியா? நான் கேஷ் நிறையா வச்சிருந்தேன், அது வேற பேண்ட் போட இருக்கு. சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆலன், என்னோட கார்டு எடுத்துட்டு போப்பா. தெய்வமே, உங்களை மாதிரி நல்லவுக்கு வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் அந்த கேப்டன் சொல்ல, என்கிட்ட சொல்லாத. வீடியோ ஆரம்பிச்சு 3 நிமிஷம் ஆக போது, இன்னும் உருப்படியா ஒரு பேல கூட செய்யல. இதான் 1 நிமிஷம் கேப்டன். தம்பி சஜாய், நீ ஆபரேட்டர் பாத்துக்க. டேய் நீ கிளம்புடா. போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போ, யாரையும் தொடாத. இங்க கட்ட கட்டமா போட்டுருப்பாங்க, அந்த கட்டத்தில் நின்று ஒழுங்கா வாங்கிட்டு வா. அதெல்லாம் எனக்கு தெரியும். போயிட்டு வரேன் கேப்டன், போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிங்க கேப்டன், இப்போ யாருக்கு கால் பண்ணு சொல்லுங்க, உடனே பண்ணிடுவோம். ஹாக்காய்க்கு பண்ணணும். ஆனா கேப்டன், ஹாக்காய்க்கு வீடியோ கால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு தடவை போனை வித்துட்டு தான் வெங்காயம் வாங்கி தந்தாரு. ஐபோனை வித்துட்டா வெங்காயம் வாங்கி தந்தா? ஆமா கேப்டன், அப்ப எல்லாம் வெங்காயம் ரேட் அப்படி இருந்துச்சு. சரி, அப்போ ஆடியோ கால் பண்ணு. தம்பி சஜாய், கேப்டன் சொல்றது கேட்டுச்சுல, அப்படியே பண்ணிடு. சரிங்கண்ணா. ஹலோ, யார் பேசுறத? நீங்க யாருக்கா? எனக்கு ஹாக்காய்க்கு கால் பண்ணோம். தம்பி, நான் ஆசாரி பேசுறப்பா. ஓ ஆசாரி நீங்களா? ஏன்னா இன்னைக்கு புக்கில் விட்டு போயிட்டானா? இல்லப்பா இன்னைக்கு நம்ம பட்டறையே லீவு தான். அப்புறம் எப்படி ஹாக்காயோட போன் உங்க கேட்ட? அதாப்பா ட்விஸ்ட். என்னது ட்விஸ்டா? இந்த கிழவனுக்கெல்லாம் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி சொல்லுங்க கேட்போம். இந்த 144 தடவை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் வீட்டு செலவு காசு இல்லை, என்கிட்ட வந்து கேட்டாப்ல. நான் ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்தேன். அதுக்கு போல அந்த போனை என் கையில் கொடுத்து வச்சுங்க மாமா அப்படின்னாப்ல. நான் எதுக்கு மாப்பிள நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்காம என் கையில் வச்சுட்டு போயிட்டாப்ல. ஏப்பா இதெல்லாம் ஒரு ட்விஸ்டா? இதுக்கு தாடே தேவை போல இருக்கு. சரிக்கா ட்விஸ்டா, சாரி போட வைக்கிறீங்களா? சரிப்பா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாத்தியா டெட்பூல், ஹாக்காய்க்கு இவ்வளோ பிரச்சனைனா சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உண்மைதான் கேப்டன், ஏழைகள் நடுத்தர மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. சரி, என்ன பண்றது, எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும். அதுக்காக கவர்மெண்ட் 1000 ரூபாய் காசு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆனா 1000 ரூபாய் பத்தாது கேப்டன். அப்படின்னா பாக்கியை நீ கொடு. என்ன இவன் நம்மள மாட்டி விடுறா? என்கிட்ட இருக்கிறதே 12 ரூபாய் தான். அந்த 12 ரூபாய் நான் இத்தனை பேருக்கு போக வைப்பேன். சரிங்க கேப்டன், அடுத்து யாருக்கு கால் பண்ணணும்? அடுத்து ஸ்பைடர்மேனுக்கு. ஓகே கேப்டன்.
தம்பி சஞ்சய் ஆக்டிவிட்டி கால் பண்ணு, ஸ்பைடர் மேனுக்கு கால் பண்ணு. சாரி கேப்டன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. இல்லை கேப்டன், அது ஸ்பைடர் மேன் வந்துட்டானே. ஹலோ, என்னப்பா பீட்டரே, எப்படி இருக்க? கேவலமா இருக்கேன், போய் வேலையை பார்த்துட்டு. ஓ, அதனாலதான் மாஸ்க் போட்டிருக்கியா? எப்படி காமெடி போட்ட பாத்தீங்களா? என்ன காமெடி போட்டாலும் சிரிக்க மாட்டேங்கிறா? இப்ப எதுக்கே என்ன கூப்பிட்ட? பீட்டர் என்ன யாருன்னு தெரியுதா? ஐயோ, என்ன கேப்டன் இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு போய் தெரியாம இருக்குமா? சரி, இப்பயே நாங்கள் உனக்கு கால் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அப்பாவோட அறிவு கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கும். கொரோனாவை தடுக்கிறதுக்கான வழியை நீ ஏன் கண்டுபிடிக்க கூடாது? இல்ல கேப்டன், என்னால முடியாது. எனக்கு மனசு சரியில்லை. ஏன்பா, என்னாச்சு? எங்க ஆன்ட்டி தொலைஞ்சு போய் 2 மாசம் ஆகுது. இது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏடா குவாலிட்டி கிட்டப்பாடா வீட்டுக்குள்ள? நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். காணாம போனவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. பீட்டர், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. உங்க ஆன்ட்டி காணாம போல ஓடி போயிட்டா. யோ, என்னையா சொல்ற? என் ஆன்ட்டியை பத்தி தப்பா பேசுனேன், அவ்வளவுதான். நீ நம்பலனாலும் அதான் நெசம். இந்த ஊர் உலகமே உங்க ஆன்ட்டியை டாத்தா கடத்திட்டே நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் போய் டோனி ஸ்டார்க்கோட எடுப்படி தான் உங்க ஆன்ட்டியை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இது டோனி ஸ்டார்க்குக்கே தெரியும். ஆனா நீ அதையும் கண்டுபிடிக்கல. உன்னோட ஆன்ட்டி ஓடி போனதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியலையே. நீ எப்படி கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிப்ப? டெட்பூல், சாரி பீட்டர். இவனுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடம்பு பார்த்துக்க. அடுத்து யாருக்கு கேப்டன்? அடுத்து தார்க்கு. தார், யூ மீன் மின்சார கண்டன்? அவனே தான். தம்பி சஞ்சய், காட் ஆஃப் இடிக்கு கால் பண்ணு. சரிங்கண்ணா. அவன் கேப்டன் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி தோரோட சுத்தில நீங்க தூக்குறீங்க? அதுக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருக்கணும், மக்களை ஏமாற்றக்கூடாது, ஏமாத்தி அவங்க காசை திங்கக்கூடாது. இந்த லிஸ்ட்ல ஒரு விஷயத்துல கூட நம்ம பேர் வராது. கடைசி வரைக்கும் அந்த சுத்தில தொட கூட முடியாது போல இருக்கு. ஸ்டாருக்கு கால் போக மாட்டேங்குதுண்ணா. ஏன், என்னாச்சு? தெரியலண்ணா, அவருக்கு கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ என்ன பண்றது கேப்டன்? ஷோ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் டைம் இருக்கு கேப்டன். நீங்க வேணா தேனோஸ் கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்களே. நீ சொல்லியே கேட்கல, நான் சொல்லி எப்படி கேட்பான்? அதெல்லாம் கேட்பா கேப்டன். தம்பி சஞ்சய், தேனோஸ்க்கு கால் பண்ண. டெட்பூல், நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணல. அதெல்லாம் பாத்துக்கலாம் கேப்டன், பொறுமையா இருக்க. சொல்லுடே மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? இருக்க. தயவாரு உங்ககிட்ட என்னவா பேசணுமா? யாருடே அது? தேனோஸ், நான் தான். அடியாத்து, கேப்டன் அமெரிக்காவாது என்ன சோப்படையை போட்டு குளிக்கிற? கிழட்டு பயிலா இருந்தவன் இன்னைக்கு முட்டாளா இருக்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் தேனோஸ். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அதை தவிர நீ ஏதோ நான் கேளு, நான் உனக்கு சேரேன். மடத்தனமா பேசாத தேனோஸ். நீயும் இப்போ இந்த உலகத்துல தான் இருக்க. அதுக்கு என்ன நான் சொல்றேன்? சாவ சொல்றியா? சாவுறேன். ஆனால் அந்த கொரோனாவை எடுத்துக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க தேனோஸ், சாவு நேர்மையானதாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன யோசிக்கிற? மனசு பாரிடுவாடோ? அண்ணா, அண்ணன் நம்பர்ல இருந்து ஒரு இன்கமிங் கால் வருதுண்ணா. இந்த நேரத்துல கேவட்டாது. சரி, கனெக்ட் பண்ணு. நான் வந்துட்டேன், கதவை துற. யாராவ நைட் டியூட்டிக்கு போன புருஷன் பொண்டாட்டியை கதவை திறக்க சொல்ற மாதிரி சொல்ற? கதவை துறடா. இது டாவா? இதுக்கு மேல விட்டா கெட்ட வார்த்தை பேசாலும் பேசிடுவா, தொலைச்சிருவா. என்ன கேப்டன், கோடாலி இருக்கு. வந்துட்டான். யாரு கேப்டன்? அவன்தான். யூ மீன் அவனே தான். இந்த கேட்டோன்ஸ்ல எல்லாருக்கும் வாஸ் என்ட்ரி தரானுங்க. ஆனா ஏ என்ட்ரியை மட்டும் ஒக்கே ஆக்கிறாங்க. Bring me Thanos. அட யாரடே இவன், எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கடா இருக்க? இங்க தாண்டே இருக்கேன். என்ன வேணும்? ஏய், நீ எப்படிடா இங்க? ஸ்டீவ், என்ன நடக்குது? ஆமா, உனக்கு வயசாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரியாயிடுச்சா? என்னது வயசாடுறது சரியாயிடுச்சா? வரும்போதே சரக்கோட வர்றாங்க. இவனுங்களுக்கு மட்டும் எங்கதான் சரக்கு கிடைக்குமோ? தார், கொஞ்சம் பொறுமையாரு. கேப்டன், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். இந்த ஆளு பேரு தாரா இல்ல தோரா? டெட்பூல், கொஞ்சம் சும்மா இருக்கியா? சாரி கேப்டன். தார், நீ நினைக்கிற மாதிரி தானோஸ் பழைய தானோஸ் கிடையாது. அவ இப்ப மாறிட்டான். தானோஸ் வெர்ஷன் 2.1 சொல்லுறேன். அப்படி சொல்றா என் செல்லா குட்டி. குடுத்துல எனக்கு ஒழுங்கா சொல்றது இவ மட்டும்தான். அதனாலதான் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் சும்மா இருக்குங்களா ப்ளீஸ்? அப்பா விட நல்லவன்னு சொல்ல வரையா? ஸ்டீவ், நீ பழசெல்லாம் மறந்துட்ட. இவன் நம்ம லோக்கிய கொன்றிருக்கா ஸ்டீவ். இவனை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் அவசரப்படாம நான் சொல்றத தெளிவா கேளு தார். தானோஸ், நேர்ல வாடா, கொண்டை போட்டு பாத்துருவோம். தார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னடே, என்ன நடக்குதுங்க? எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுதீங்களா? கொஞ்சம் சிரிச்சு பேசினா கோமாளி ஆக்கிருவீல. காமெடி பண்ணாலும் நான் தானோஸ் தாண்டே, அது மனசுல இருக்கட்டும். தானோஸ், கொஞ்சம் பொறுமையா நான் பேசிக்கிறேன். கேப்டன், இது சரி வர மாதிரி தெரியல. ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல இவ வேற கிளம்பிட்டாலும் நம்மளால சமாளிக்கவே முடியாது. உண்மைதான்,
அவனை சமாதானப்படுத்து. நாங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க மலமாடு மாதிரி நிக்கிறான் பாரு. எடே, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குடே. இல்லடா, இவர் கிழிச்சிருவாரு. உன்னை ஏற்கனவே கொண்டு வேண்டாம் நானு. எடே செத்த சும்மா இருடே. இந்த அவெஞ்சர் பயலுக எல்லாரையும் சமாளிச்சு போடுறேன், ஆனா இவனை சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு. தடசு கொஞ்சம் பொறுமையா இருடா, சொல்றத கேட. இங்க இருங்கடே, நான் பார்க்க வில்ல மாதிரி தான் தெரியுமே. நெசமான வில்லேன் இந்த அவன். அப்ப நீ ரொம்ப நல்லவனா? கொரோனாவை கிளப்பி விட்டதே நீதாடா. இந்த ஆரம்பிச்சிட்டேன் சம்பந்தம் இல்லாம. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுல அண்டா உண்டா காணனா கூட என்ன சொல்லுவேன் போல இருக்கு. தடசு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். இப்பைக்கு போட வைக்க. போகாத, என் புது சுத்தினால உன் பண்டைய புழக்கிற, அதை பார்த்துட்டு போ. அவ போய் அரை மணி நேரம் ஆச்சு. கிட்ட யாருக்கிட்ட ராசா பேசிக்கிட்டு இருக்க? போயிட்டானா? சரியான பயந்தாங்களே தான்லூஸ். என்ன பார்த்தாலே பயப்படுறான். சரி தார், புது சுத்தியல் எங்க வாங்கின? எது இதா? இது நான் தான் செஞ்சேன், அதாவது செய்ய சொன்னேன். எதுக்குன்னா அந்த எல்லாரும் இந்த கோடலை பார்த்து பயப்படுறாங்க, எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியல, அதனால இதை செய்ய சொன்னேன். நல்லா இருக்கு. ஆனால் இது அந்த சுத்தியல் மாதிரி கிடையாது, இதை நான் மட்டும் தான் தூக்கலாம். அப்படியா? அந்த சகப்பு துடிக்கார திருடி குடிச்சது போக மிச்சம் இருக்க சரக்கு இவ்வளவுதான்.